ஹலோ, வெல்கம் டு எல்எஸ் குக்ஸ். நாம் இப்போ பார்க்க போகிறது ரிப்பன் பக்கோடா. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, எள்ளு, ஓமம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், தண்ணி. தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஓமம், பெருங்காயத்தூள், எள்ளு எல்லாத்தையும் போட்டு கலந்துக்க போகிறோம். இந்த ரிப்பன் பக்கோடா மிகவும் சுவையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒரு தடவை நல்லாயிருக்கும். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு, தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. இப்போது கடலை மாவு போட்டுக்கலாம். 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு போட்டு கலந்துக்கணும். இப்போது 2 கப் கடலை மாவு போட்டுட்டோம். 1 கப் அரிசி மாவு போட்டுக்கிறோம். நல்லா கலந்துக்கணும். ஈஸியாக அது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. டீ போடுற நேரத்தில் இது செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம கலந்துக்கிட்டோம். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை. வெண்ணெய், எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போது ரிப்பன் பக்கோடா அச்சில் போட்டு எண்ணெயில் பிழிய வேண்டியது தான். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க. இப்போது ரிப்பன் பக்கோடா அச்சில் போட்டாச்சு. அப்படியே பிழிஞ்சு விட்டுற வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் எண்ணெய் பபிள்ஸ்லாம் அடங்கின அப்புறம் திருப்பி போட்டுட்டு எடுத்துட வேண்டியது தான். ஈஸியான ஸ்நாக்ஸுங்க. ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பெல் பட்டனை அழுத்துங்க. இப்போ பாருங்கள், அருமையான ரிப்பன் பக்கோடா தயார். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.